அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 70 பார்ப்போம். வான் உயர உயர்ந்து நிற்கும் மலைகளில் தென் திசை மாயவனான தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாக்கிய உச்சாடனத்துக்கு உரிய தெய்வமான நம்பினோருக்கு நம்பிராயனாக நல்கூத்தன் எம்பிரான் சிவபெருமான் உறையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான சேரநாட்டின் குமரி திருத்தலத்தின் திருப்பரப்பு என்ற ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அரி துயில் கொள்ளும் திருமால் பள்ளி கொண்டுள்ள ஆலயத்தின் அருகில் வெள்ளை நிற துகில் விரித்தது போல ஆர்ப்பரித்து பொங்கி பாயும் திருப்பரப்பு அருவியில் குளித்து மலை பரப்பில் தவமிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வண்ணம் முனிவர் பெருமக்கள் கடந்து சென்று குமரி கடல் நிலத்தை சென்றடையும் நேரத்திற்குள் வையத்து வான்மகன் கல்கிநாதன் அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டு விடுவான். நான் வணங்கும் 8 திக்கும் தேவதைகளும் சுற்றி நின்று காத்து வரும் கல்கி நாதனை துயருறும் மக்களின் துன்பங்கள் நீக்க தாமதம் நீக்கி எழுந்து வந்து விடுவான் எம்பிரான் என்கிறார் சித்தர். நேரடியாக பொருள் அப்படி கொண்டாலும் மறைமுகமாக தவத்தின் தியான வழியில் தனக்குள்ளே பயணப்பட்டு தன்னைத்தான் அறிந்து இறைவனின் ஒளியை கண்டு கொண்டு உய்வடையும் பயணத்தையும் இது குறிக்கலாம். கல்கிநாதனின் பொன் போன்ற உடலில் அவரது வலது கைக்குள் கேகய நாட்டின் வரைபடம் உள்ளதாக சித்தர் சொல்கிறார். இந்த கேகய நாடு என்பது பண்டைய பாண்டிய நாட்டின், அதாவது நம் பாரத நாட்டின் பழைய நில அமைப்பில் இருந்த நாடு. இந்த கேகய நாடு மதுரை மண்ணை ஒட்டியதாக இருக்கலாம். ஏனென்றால் கல்கிநாதனின் கையில் இருக்கும் அந்த நாட்டின் மேல் பரப்பில் அமைந்திருக்கும் மறையோன் மலை என்றால், மறையோன் என்பது வியாழ கிரகத்தை குறிக்கும் ஒரு சொல். வியாழன் என்றால் குரு. அந்த குரு மேட்டின் அடிப்பகுதியில் மதுரை மீனாட்சி தாயின் கண்களை போன்ற அமைப்பில் இருந்தாலும், கயல் என்ற மீனின் வால் பகுதியின் வளைவு பகுதி மீனாட்சி தாயின் அவள் சிரிக்கும் போது ஏற்படுகின்ற வாயின் அமைப்பு போலவும் கல்கிநாதனின் கையில் காணப்படுவதை என் கண்களுக்கு அவைகள் காட்சியாக நான் கண்டு கொண்டு பாட்டிசைத்தேன் என்கிறார் சித்தர். இங்கு வெள்ளிப்பனி மலைகளும் பனியாக கொட்டுவதில்லை. ஆனால் நம் வேந்தன் கல்கிநாதனே இங்கு அரி என்ற கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கும் ஆலயங்கள் அநேகமிருந்தும் அவைகள் நம் கல்கிநாதனை அணைக்க காணவில்லையே. கோவில் தலங்கள் பலருந்தும் அங்கெல்லாம் பள்ளி கொள்ளாத கல்கிநாதன் ஆங்காங்கே படுத்திருப்பான். பாதை ஓரங்களில் அவன் பசியாற்ற சூரியன்தான் அவனுக்கு உணவாகிறான். கல்கிநாதனின் இப்பிறவி வாழ்வு முட்களை பஞ்சனையாக கொண்டிருந்தாலும் அவன் மனதில் முட்கள் ஏதும் இல்லை. எனவே உலக மக்களுக்கு அருள் பாலிப்பவனாக இருக்கிறான். அவன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், அந்த சிந்தனை ஏதுமின்றி மக்கள் நலமே குறிக்கோளாக ஒரே சிந்தனையோடு இருப்பதால் அவன் மனதில் மனிதர்களைப் போன்ற முட்களாக குத்துகின்ற கபடுதனம் எதுவும் இல்லை. தூய்மையிலும் தூய்மையானவன் கல்கிநாதன். எனவே அவன் நம் உள்ளமெல்லாம் நிறைய வருகின்றான் விரைவில். அறநெறி கொண்டவர்களையெல்லாம் தன் அரசு பொறுப்பில் அமர்த்தி உலகம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க அவர்களின் வளங்களை கூட்டி உலக மகா பேரரசு அமைத்து ஆட்சி புரிய வருவான் விரைவில். அவன் வெளிவரும் காலம் மழைக்காலம் இல்லாததால், பூமியில் வளமின்றி மலர்கள் பூத்து குலுங்காததால், பெண்களின் தலைகளில் மலர்கள் இல்லாத கைம்பெண்கள் என்ற விதவைகள் போல பச்சை பசேல் என்று இருக்கும் மலைகள் எல்லாம் வாடி போய் சருகாக காட்சியளிக்கும். மக்களின் வேண்டுதல்கள் எதுவுமே பயனளிக்காமல் சுடுவனமாக இரவில் குளிர்ச்சி தரும் நிலவு கூட சூரியனின் வெப்பத்தால் தீயில் குளித்தது போன்று தடுமாறி நிற்கும் என்கிறார் சித்தர். நாட்டுக்கு நாடு போர் மூலம் ஏற்படும் சூழ்நிலையை புறந்தள்ளி உலகெங்கும் அமைதியை நிலைநாட்டி மக்கள் அழாத வண்ணம் தன் ஆட்சியில் காத்துக்கொள்வான் இந்த பைந்தமிழ் நாடன். இவ்வுலகத்தையே ஆளிலை போன்ற தன் கைக்குள் அரை நொடிக்குள்ளே கொண்டு வரும் ஆற்றல் மிக்க கலையக்கற்ற இவ்வேளன் விரும்பும் செயல் என்னவென்பது நான் அறிவேன். பாறைகளை கூட கூழாக்கும் பக்குவம் அறிந்த இந்த மாமேதை மனிதர்களின் கண்கள் பார்ப்பதற்கு கோழையாக தெரிவான். இவனது கழுத்தில் பூ மாலைகள் மலைகள் போல குவித்து இவன் முகம் மறைத்தை பார்த்து வானவர்கள் கூட அழுக்காறு என்ற பொறாமையில் குளித்தெழுவார்கள். குறிஞ்சி என்ற காடும் காடு சார்ந்த பகுதிகளை தான் வாழும் இடமாக கொண்ட முருகப்பெருமான் மருதம் என்ற வயலும், வயல் சார்ந்த நிலங்களை செழிக்க வைக்கும் வருணன் என்ற வருண பகவான் மதிக்கும் வான்மகன் இவன் என்று வருணனே இவனை ஆறத் தழுவி உலகத்திற்கு நலம் புரிய நிறை நிலமாக இந்நாடு அமைய இவனே நம் மீட்பன் என்று உலகமே போற்றும் காலம் மிக விரைவில் வந்துவிடும் என்கிறார் சித்தர். தன் நாத வீணையால் இவ்வுலகை இசைத்து அருளும் அன்னை சரஸ்வதி தாயின் நாதனான பிரம்மதேவன் போற்றும் இன்முகன் கல்கிநாதன். நன்னெறி பரப்பிய முகமது நபியாரின் விண்ணொளி பாதையை வேதமாக கொண்டவன் இவன். இரண்டுமே மக்களை நல்வழிப்படுத்தும் வேதங்கள் தான் என்று விண்ணொளியின் நெறிமானாக இம்மண் மீது தன் காலடியை பதித்து படம் எடுத்தாடும் பாம்பணி
நாதருக்கு சாமரம் வீசும் தென்றல் காற்று வீசும் தென் திசையில் இருந்து புயலாக இந்த தீம்புயல் நிலத்தில் நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்க வல்லாண்மை மிக்கதொரு தீதருக்கும் திறன் கொண்டு தேவர்களுக்கெல்லாம் தேவராய் இவன் வருவான் என்கிறார் சித்தர். வேதங்கள் என்ற நன்னெறிகளால் அழைக்கப்பட்டு வந்தமர்ந்த அந்த இறைவன் உலவும் நகர்ப்புறமான நம் தெக்கண பூமியில் சைவ சமய தத்துவங்களையும் இறைவனை துதிக்கும் பதிகங்களையும் உள்ளடக்கிய சைவ சமயத்தார் போற்றும் 4ஆம் திருமுறை ஆகிய தேவாரம் சொல்லும் கருப்பொருள் அடங்கிய தோற்றமாக என் ஞானக் கண்களில் உறையக் கண்டேன். அந்த நெறி கொண்ட நிலத்தில் ஒரு காலத்தில் நம் தென்னிந்திய பகுதிக்குள் நுழைந்து வணிகத்திற்காக வந்திறங்கிய யவனர் என்ற கிரேக்கர்கள் வணிகம் செய்து வந்த செல்வபுரியாம் புதையல் நகரமாக புண்ணியமலை என்று சொல்லலாம். யானை ஒன்று இந்நிலத்தில் பாய்ந்து மேய்ந்து ஐயன் நிலத்தை அழுக்காது விடும் சிறிய ஒரு பகுதியாக மிஞ்சும் என்கிறார். அந்த நிலம் கழனி என்ற வயல் சார்ந்து செல்வ பூமியாக இருக்கும் என்பதை அன்றே நான் அறிந்து கொண்டேன் என்கிறார். அறம்பாடி சித்தர். ஐயன் கல்கிநாதன் அதிகமாக தங்கியிருக்கும் இந்த பூமி செல்வ வளம் பெற்ற பூமியாக மிச்சப்பட்டு நிற்கும். எவ்வித போர்களாலும் இயற்கை பேரழிவுகளாலும் மனிதனுடைய சூழ்ச்சியாலும் யாராலும் திருட முடியாத புண்ணிய பூமியாக உலகத்தின் மையமாக திகழும் என்ற ரகசியமான ஒரு உண்மையை இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார் சித்தர். அப்படியென்றால் இந்த தமிழகத்தில் கல்கிநாதன் அதிகமாக சுற்றி உலாவரும் பகுதி எது என்பது காலம்தான் நமக்கு காட்ட வேண்டும். வணக்கம்.